Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை அளிப்பதோடு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுகிறார். தாம் உங்களுக்கென்று திட்டம் பண்ணியிருக்கிறவற்றை உங்களுக்கு அருளுவதாக வாக்கு கொடுப்பதோடு தம்மீதே ஆணையிடவும் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்கள் துக்கத்தினால் நழுவி போகாமல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் மேல் உறுதியாய் நிற்கும்படி தேவனுடைய இந்த வாக்குத்தத்தம் நங்கூரமாய் விளங்குவதாக. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் வாழ்வில் தமது வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதாக பெரிதான நம்பிக்கையை ஆண்டவர் அளிக்கிறார். ஆத்தும நங்கூரம் என்பது நீங்கள் கர்த்தர் பேரில் வைக்கிற உறுதியான நம்பிக்கையே ஆகும். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடொன்று இணைந்த உறுதியை குறிக்கிறது. உங்களுடைய முழு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் மேல் வைத்து பிரச்சனை நேரங்களில் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய நம்பிக்கையை எதன் மேல் வைக்க வேண்டும் என்று இன்றைய வசனம் கூறுகிறது. இதற்கு முன்பிருக்கும் வேத வசனங்களை வாசித்தோமானால் தாங்கள் கூறுவது நடக்கும் என்பதை இன்னொருவருக்கு உறுதிப்படுத்தும் வண்ணம் ஜனங்கள் தங்களிலும் பெரியவர்கள் மேல் ஆணையிடுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். சிறு பையன்கள் ஏதாவது காரியத்தை செய்வேன் என்று உறுதியாக கூறுவதற்காக தங்கள் தந்தையர் பேரில் சத்தியம் செய்வதை பார்த்திருக்கிறோம். அப்படி சத்தியம் செய்யும் போது, இந்த பையன் தன் அப்பா பேரில் சத்தியம் செய்கிறான், ஆகவே இதில் உறுதியாக இருப்பான் என்று மற்றவர் நினைப்பர். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவன் தமது பேரிலே தானே ஆணையிட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகிலேயே அதிக வல்லமையை கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருப்பவற்றை தருவதாக வாக்கு கொடுத்து தம்மேல் ஆணையிட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையே உங்கள் ஆத்துமாவுக்கு நங்கூரமாகும். நம் தேவன் நமக்கு செய்ய விருப்பமாய் இருப்பவற்றை குறித்து எண்ணும் போது எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. அதற்கு நாம் எவ்வளவாய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்கள் துக்கத்தினால் நழுவி போகாமல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் உறுதியாய் நிற்கும்படி தேவனுடைய இந்த வாக்குத்தத்தத்தை நங்கூரமாய் பற்றிக் கொள்வோம். உங்களுடைய வாழ்க்கையிலே புயல் வீசி கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜெபத்தின் ஆழத்திற்குள் சென்று கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் உங்கள் நங்கூரத்தை போடுவீர்களானால் நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை. பரிசுத்தவான்களில் அநேகர் கலக்க நேரங்களில் ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறார்கள். சிலர் வேத வசனங்களை வாசிக்கிறார்கள். வேறு சிலர் முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த காரியங்களை செய்யும் போது கலக்கங்கள் மறைந்து கிறிஸ்துவினுடைய சமாதானம் அவர்களுடைய உள்ளத்தை நிரப்புவதை அவர்கள் உணர்கிறார்கள்.
சிலர் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று வாயால் மட்டும் சொல்லுகிறார்கள். அதே நேரம் குறி சொல்லுகிறவர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறார்கள். மந்திரங்கள் மேலும் பில்லி சூனியங்களின் மேலும் நம்பிக்கை வைப்பதுடன் இரகசியமாய் தாயத்துகளை கூட வாங்கி கட்டிக்கொள்ளுகிறார்கள். எங்களுக்கு எப்படியாவது விடுதலை வேண்டும். அதை இயேசு தந்தாலும் சரி, மந்திரவாதிகள் தந்தாலும் சரி என்று சொல்லி 2 தோணிகளில் கால் வைக்கிறார்கள். முடிவில் தாங்க முடியாத பிரச்சனைகளுக்குள் சென்று சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நம் மாநிலத்தில் 3 வகையான பிடிகளை குறித்து சொல்வது உண்டு. முதலாவது பூனைப்பிடி, 2வது குரங்கு பிடி, 3வது உடும்பு பிடி. பூனை பிடி என்பது தாய் பூனை தன் குட்டியை கவ்வி கொண்டு செல்லும் பிடியாகும். குரங்கு பிடியில் குட்டி குரங்கு தாயை உறுதியாய் பற்றி கொள்ளும். உடும்பு பிடி என்பது மிகவும் உறுதியான பிடியாகும். எத்தனை பேர் கட்டி இழுத்தாலும் உடும்பு தன் பிடியை விடவே விடாது. ஆனால் இங்கே 4வது ஒரு பிடியை குறித்து பார்க்கிறோம். அதுதான் கண்மலையை பற்றி பிடிக்கும் நங்கூரத்தின் பிடி. கண்மலை ஒருபோதும் பெயர்ந்து விடாது. அதிலே நங்கூரத்தை போடும்போது கப்பல் எந்த திசையிலும் நகராமல் ஸ்திரமாய் உறுதியாய் நிற்கும். தாவீது பிரச்சனை நேரங்களில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். அவர் இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்றார். எசேக்கியா ராஜாவுக்கு கலக்கமான செய்திகள் வந்தபோது தேவாலயத்திலே போய் நிருபங்களை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்தார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, அஸ்திபாரமானவரும் இயேசு, உறுதியான நங்கூரமானவரும் இயேசு, கண்மலையானவரும் இயேசு, காக்கிற கருணை தெய்வமும் இயேசு. அவரை உறுதியாய் பற்றி பிடித்து சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இது போன்ற ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தை எனக்கு அளித்து உம்மேல் ஆணையிடுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆணையிடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றும்படி உமது ஜீவனை எனக்காக அளித்துள்ளீர். நீர் எனக்காக திட்டம் பண்ணி வைத்திருப்பதை, என் வாழ்வில் நிறைவேறுவதை நான் கண்டு உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும். என் வாழ்வில் காணப்படும் தடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். நீர் கொண்டிருக்கும் நோக்கத்தின் மேலேயே நான் முன்னேறி செல்வதற்கு எனக்கு உதவும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி முன்னோக்கி நடத்தும். உம்முடைய பலத்த வல்லமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.